Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. State Bank of India வினுடைய customized RD scheme ஆன हर घर लाखपति scheme பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எளிய மக்களும் லட்சாதிபதி ஆகணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஹர் கர் லாக்பதி ஸ்கீம், அதாவது நியூ வேரியண்ட் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். எதனால் இது ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டி ஸ்கீமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 1 லட்சம் ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கும். இந்த 1 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும், எவ்வளவு காலத்துக்கு செலுத்தணுங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டாகவும் சேர்ந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் டெபாசிட். இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச பீரியடாக 3 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமாக 10 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வருடத்துலேருந்து 10 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளவு பீரியடை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பீரியடை பொறுத்து இந்த ஸ்கீமுக்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மாதமும் செலுத்தக்கூடிய தொகை சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட். இந்த ஸ்கீமில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்கிறது 1 லட்சம் ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். உங்களுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை அட்வான்ஸாக நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபிக்ஸான 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே நீங்கள் உங்களுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை டிலே பண்ணி கட்டினீங்க அப்படின்னா அதற்கான பெனால்ட்டி சார்ஜஸை மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. உங்களுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் செலுத்தலை அப்படின்னா அதற்கான பெனால்ட்டி சார்ஜஸாக 5 வருடத்திற்குள்ள ஆர்டி அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் மாதம் செலுத்தக்கூடிய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் 50 பைசா சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அதுவே 5 வருடத்திற்கும் அதிகமான கால அளவில் இருக்கிற ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மாதம் செலுத்தக்கூடிய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தொகையில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரூபாய் சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஸ்கீமில் எவ்வளவு பீரியடுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். 3 வருட கால அளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 2510 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் 2510 ரூபாய் வீதம் அடுத்த 3 வருடத்திற்கு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 3 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கீமின் மூலமாக 1 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்து இந்த 3 வருட கால அளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக 2500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாயை அடுத்த 3 வருடத்திற்கு செலுத்தும் பட்சத்தில் 3 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டாஃப் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 3 வருடத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2480 ரூபாயை செலுத்தணும். அதுவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டாஃபாக இருந்து கூடவே சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக 2450 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளில் குறைந்தபட்ச பீரியடான 3 வருடத்திலிருந்து அதிகபட்ச பீரியடான 10 வருடம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த பீரியடை செலக்ட் பண்ண பட்சத்தில் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு செலுத்தணுங்கிறத இந்த டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஹர் கர் லாக்பதி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் ரூபாயை பெற விரும்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.